கொடைக்கானலில் போய் உட்காந்து பர்பி சாப்பிட்டு உட்காந்துருப்பான். நல்லா கொத்து புரோட்டா வச்சுட்டு அப்படி சுற்றி ஃபால்ஸ் ஓடும், அப்படியே உட்காந்து கொத்து புரோட்டா தின்னுருப்பான். பக்கத்தில் உள்ள கேட்டு ஓரம் சாப்பிட்டுருப்பான். அந்த இடத்த அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர். சிறு சிறு விஷயங்களை கூட அப்படியே அனுபவிக்கணும். டீ சாப்பிட்றதுலேருந்து ஜஸ்ட் வாக் பண்ணுறதுலேருந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர். ஐடிலாம் ரொம்ப பாவம். எப்போவுமே இங்கே இருந்தால் என்ன இருக்குது, இப்படியே இருந்தால் என்ன இருக்குது, இப்படியே இருக்க வேண்டியதான். ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படியே. புரியுதா? இறங்கணும், இங்கே வரணும். இங்கே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே போயிட்டுனா ரிஸ்க்கு. பைசா வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே போனால் என்ன வெடிச்சு சோதனை. சின்ன குழந்தைங்க அழகா அப்படியே இது பண்ணுறது பாருங்க, கவுனிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அப்படியே ரோப்போ மாதிரி அப்படியே போகிறது, அப்படியே கவனிச்சா ரோப்போ தான். என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இதான் ஆகிடும். பிரில்லியண்டாக பார்க்காதீங்க. பிரில்லியண்டாக பார்த்தா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஆக்டிங் வந்து ஒரு உலகியல், அவ்வளோதான். அது நேச்சுரல்னு சொல்ல முடியாது. மியூசிக் வந்து நேச்சுரல் சொல்லலாம், ரைட்டிங் சொல்லலாம். ரைட்டிங் கூட உலகில் மிக்ஸ் ஆகிடும். ஆக்டிங் பியூர் வந்து சைக்கலாஜிக்கல். ஈகோவுடைய எக்ஸ்டென்ஷன். நான் நடிகன், நான் டாக்டர், நான் அரசியல்வாதி, நான் கலெக்டரு, நான் லோக்கல் அல்ல கை. புரியுதா உங்களுக்கு? அந்த நான் தான் எக்ஸ்டன் அப்படியே போயிட்டே இருக்கு. நான் இல்லாட்டி எதுவுமே இல்லை. நான் சொன்ன தாட்லெஸ் ப்ராசஸ், ஒன்றுமே இல்லை, எம்டினஸ். இப்போ நானோட விரிவாக்கம் தான் இந்த உலகத்தோடைய எல்லாமே. உளவியலோட பேஸே அதுதான். அதுதான் ஆக்டிங் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. இப்போ நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் டாக்டர், அதில் பல விதம் இருக்குது. நல்ல டாக்டர் இருக்கிறாரு, கெட்ட டாக்டர் இருக்கிறாரு. சாரி, ஆக்டிங்காக சொல்றது எடுத்துக்காது. அவங்க ஒவ்வொருத்தரும் அமைப்பை பொறுத்து இருக்குல்ல. ஒருத்தர் என்ன பண்ணுது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கை பிடிச்சலாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நான் 2 பச்சை மாத்திரை எழுதி தரேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருக்கும். என்ன பண்ணுது, உடனே எல்லாம் செக் பண்ணணும் பூரா. சிஸ்டர் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்படிலாம் இருக்குல்ல. பாடி லாங்குவேஜ் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு போலீஸ்காரர் தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எல்லாருமே ஒரே ஆள் சொல்ல முடியாதுல்ல. சாதாரண போலீஸாக இருப்பார், ஏடாக இருப்பார், சர்க்கிளாக இருப்பார்,